வாருங்கள் 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 எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், இது உங்கள் சமுதாயம். கேளுங்கள் 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 எல்லோரும் கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், இது நமது வானொலி. நமது வானொலி இது நமது சமுதாயம். நமது வானொலி இது நமது பெருமைதான். MOP சமுதாய வானொலி 107.8. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். என்னடா வெயில் காலத்துல மழை பெய்யுது, மழை காலத்துல மழையே பெய்ய மாட்டேங்குது, என்னதான் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டாலும் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி எந்த அறிகுறியும் இல்லையே, அப்படி இப்படின்னு நம்ம மொத்த வாழ்க்கைய பத்தின கேள்வி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்குல்ல? இன்னைக்கு சுற்றுச்சூழல் மாசுபாடோட பயனுள்ள தகவல்களையும் அந்த மாசுபாட எப்படியெல்லாம் தடுக்கலான்றத பத்தியும் தான் கேட்க போறோம். பா, என்னம்மா வெயில் அடிக்குது. சுஜா, அம்மாக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வாமா. சரிம்மா, தோ எடுத்துட்டு வரேன். என்னம்மா பார்க்கவே இவ்ளோ டயர்டா இருக்கீங்க? இங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு தானே போயிட்டு வந்தீங்க? அதை ஏம்மா கேக்குற? இந்த வெயில்ல போயிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுமா. எல்லாமே நாம பண்றதோட விளைவுகள் தாமா. இந்தாங்க மோர் குடிங்க. என்னது, நம்ம பண்றதோட விளைவுகளா? என்னம்மா சுஜா சொல்ற? ஒண்ணுமே புரியல. நம்ம மேலதாம்மா முக்காவாசி தப்புமே. வெளியில வெயில்ல இருந்து வரோம், வந்தோடனே என்ன பண்றோம்? ஏசி போடுறோம். ஏசி போட்டதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறோம். ஆனா இந்த ஏசி ஃப்ரிட்ஜ்லாம் என்விரான்மெண்ட்டுக்கு, அதாவது சுற்றுச்சூழலுக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய இயந்திரங்கள்மா. இதனால என்னம்மா சுற்றுச்சூழல் பாதிக்க போகுது? நம்மளோட கம்ஃபர்ட்க்கு ஏத்த மாதிரி வீடு அமைச்சுக்கிறோம், இதுல என்ன இருக்கு? நம்மளோட கம்ஃபர்ட்டை மட்டும் பார்த்தா போதுமாமா? இதனால மற்ற உயிரினங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரியுமா? நம்ம அத்தியாவசியமா பயன்படுத்துற ஆடையிலிருந்து ஆடம்பரமா யூஸ் பண்ற கைபேசிகள் வரைக்கும் அதோட பயன்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போகுதுன்னு தெரியுமாமா? அது மட்டும் இல்லாம இருக்கிற பொல்யூஷன் பத்தாதுன்னு மனுஷனால நம்மளே புதுசா வேஸ்ட் அப்புறம் மெட் வேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டோம். ஆமா, இந்த வேஸ்ட் அப்புறம் என்ன சொன்ன, அந்த மெடி வேஸ்ட் அப்படின்னா என்னதுமா? நமக்கு இந்த நீர் மாசுபாடு, மண் மாசுபாடு இதை பத்திலாம் தெரியும். ஆனா வருங்காலத்துல வரப்போற வேஸ்ட், மெடி வேஸ்டோட மாசுபாடை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வேஸ்ட்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட்னு சுருக்கமா சொல்லுவோம். பழுதடைந்த எலக்ட்ரானிக் பொருட்கள், அதாவது இந்த மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப், கம்ப்யூட்டர், ஸ்பீக்கர்ஸ், அது மட்டும் இல்லாம வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மிக்சர்னு இது எல்லாமே கூட வேஸ்ட்னு தாம்மா சொல்லுவோம். இது எல்லாமே பூமியில அழிறதுக்கு 50 வருஷத்துல இருந்து 10 லட்சம் வருஷம் ஆகுமா. இந்த மெடிக்கல் வேஸ்ட்டை மெட் வேஸ்ட்னு சொல்லுவோம். மருத்துவமனையில நோயாளிகளுக்கு பயன்படுத்துற நீடில்ஸ், சர்ஜிக்கல் நைஃப்ஸ், காட்டன், டிஷ்யூ பேப்பர், சானிட்டரி நாப்கின்ஸ் இது எல்லாமே மெடிக்கல் வேஸ்ட்டுமா. மற்ற வேஸ்ட்டை விட இந்த வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான் ரொம்பவே கவனம் தேவை. ஏன்னா அதில் மனிதனோட கழிவுகள், ரத்தம்னு நிறைய வைரஸ், பாக்டீரியாலாம் இருக்கும். அதை ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணலன்னா பெரிய பிரச்சனையில் போய் முடியுமா? மருத்துவ கழிவு மேலாண்மையோட விதிகள் படி முதல்ல தொற்று உள்ள கழிவுகள், தொற்று அல்லாத கழிவுகள்னு அது 2 வகையாக பிரிப்பாங்க. தொற்று இல்லாத கழிவுகள்ல காலாவதியான மருந்துகள் எல்லாம் ஒரு கருப்பு நிற பிளாஸ்டிக் தொட்டியில போட்டுருவாங்க. அப்புறம் அதை ஒரு சில குறிப்பிட்ட கெமிக்கல்ஸ்லாம் ஊத்தி மண்ணுல ஆழமா புதைச்சிருவாங்கம்மா. தொற்று இல்லாத கழிவுகளையே ஆழமா புதைப்பாங்கன்னு சொல்ற, அப்போ தொற்று உள்ள கழிவுகளை எப்படிமா புதைப்பாங்க? அதுதாம்மா பெரிய சவாலே. இந்த தொற்று உள்ள கழிவுகளை முதல்ல 4ஆ பிரிப்பாங்க. திடக்கழிவுகள், உடல் உறுப்பு கழிவுகள், தொற்று உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள், கூர்மையான பொருட்கள்னு. ஆமா, மற்ற 3 ஓகே. இந்த திடக்கழிவுகள்னா என்ன? இந்த யூரின் பேக், கையில போடுற கிளவுஸை திடக்கழிவுகள்னு சொல்லுவாங்கம்மா.
இந்த தொற்று உள்ள கழிவுகள் எல்லாம் ஒரு கான்கிரீட் குழியா உருவாக்கி புதைச்சிருவாங்க. தமிழ்நாடுல மட்டும் ஒரு நாளைக்கு 619 டன் பயோமெடிக்கல் வேஸ்ட் சேருது. ஐயோ, ஒரு நாளைக்கே இவ்ளோ டன் வேஸ்டா? அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேரும்ல? ஆமாமா, இதுக்கே இப்படி சொல்றீங்களே, இன்னும் மனுஷங்களால காலநிலையில எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னா என்னமா சொல்லுவீங்க? இது நம்ம பண்றதால காலநிலையில மாற்றம் ஏற்படுதா? அது எப்படிமா ஆகும்? ஆமா, நம்மள நிறைய பேர் பக்கத்துல இருக்கிற கடைக்கு நடந்து போகாம வாகனத்துல போறோம். நம்ம ஃபர்னிச்சருக்காக நிறைய மரத்தை வெட்டிட்டே இருக்கோம். நம்மளோட சொகுசான வாழ்க்கையை மட்டும்தான் பாக்குறோம். அப்ப அப்படிதாமா இருக்கும். இதனால வெப்பநிலையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதோட விளைவா புவி வெப்பமடைதல்னு சொல்லக்கூடிய குளோபல் வார்மிங்கை உண்டாக்குது. இந்த குளோபல் வார்மிங்கால தான் நம்ம காலநிலையிலே பல மாற்றங்களை சந்திச்சுட்டு வரோம். நிறைய உயிரினங்களோட அழிவுக்கு காரணமாகவும் இருக்கு. யூரோப்பியன் கமிஷன் நடத்தின ஆய்வுப்படி 2011 இருந்து 2020 வரைக்கும் நம்ம வாழ்க்கையிலேயே அனுபவிக்காத அளவுக்கு தட்பவெப்பநிலை ரெக்கார்ட் ஆகியிருக்குன்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா 2019 அதிகமாவே டெம்பரேச்சர் பதிவாகி இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்திற்கு கிரீன் ஹவுஸ் கேஸும் ஒரு முக்கியமான காரணமா? கிரீன் ஹவுஸ் கேஸா அப்படின்னா என்ன? கிரீன் ஹவுஸ் கேஸ்னா பசுமை குடில் வாயுன்னு அர்த்தம். இது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, H2ஓட ஒரு கலவைதாமா. நம்ம எல்லாருக்குமே கார்பன் டை ஆக்சைடு தான் குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான காரணம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை விட விஷத்தன்மை அதிகமா இருக்கிறது மீத்தேன் கேஸ்ல தான். 20 வருஷத்துக்கு அப்புறம் மீத்தேன் கேஸ் 80 மடங்கு அதிகமாவே குளோபல் வார்மிங்க்கு காரணமா இருக்கு. இந்த மீத்தேன் கேஸ்லாம் நம்ம பண்ற கோல் மைனிங், அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், அப்புறம் ஒரு சில தொழிற்சாலைகள் அவங்களோட கெமிக்கல் கழிவுகள் எல்லாத்தையும் எரிச்சு வெளிவிடுறதாலையும் வரும். என்னம்மா நீ இவ்ளோ விஷயங்களை சொல்லிட்டே போற? இதுக்கு மேலேயும் நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாமா. நம்ம மனிதர்களால இது மொத்தமா நிறுத்த முடியாது. ஆனா இந்த பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அதான் நம்ம நிறைய மரத்தை நடுறோம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை கூட குறைச்சிடுறோம். வேற என்னமா நம்மளால பண்ண முடியும்? நம்ம மனசு வச்சா நிறைய விஷயத்த மாத்த முடியும். சொல்றேன் கேளுங்க. பகல் நேரத்துல இயற்கையாவே சூரிய வெளிச்சம் நமக்கு கிடைக்குது. ஆனாலும் எப்பவுமே லைட் போட்டே இருக்கு. லைட்டே போட வேணாம்னு சொல்லல, மின்சாரம் பயன்படுத்துறத கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு தான் சொல்ல வரேன். இயற்கையாவே சூரிய வெளிச்சத்துல இருந்து நமக்கு சோலார் எனர்ஜி கிடைக்குது. இது நம்ம பயன்படுத்துற எலக்ட்ரிசிட்டியை விட ரொம்பவே காஸ்ட் எஃபிஷியன்ட். ஸோ மோஸ்டா நம்ம சோலார் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகிறது நல்லது. நடந்து போகிற டிஸ்டன்ஸ் உள்ள பிளேஸ்க்கெலாம் பைக் காரை பயன்படுத்தாம நம்ம சைக்கிளில் போகலாம். வீட்டு மாடி இல்லைன்னா வெராண்டால கார்டனிங் பண்ணலாம். செடிகளுக்கு கெமிக்கல் உரங்கள் போடுறதால மண்ணோட வளம் குறையுது. அதனால ஆர்கானிக்கா உரங்களை பயன்படுத்த மோஸ்டா பாருங்க. ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பேப்பர் ப்ராடக்ட்ஸை வாங்கி பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். நம்ம ஒருத்தர் ஆரம்பிக்கிற சின்ன இனிஷியேட்டிவ் மற்றவங்களுக்கும் ஒரு வகையான ஊக்கத்தன்மையை கொடுத்து அவங்களையும் பண்ண வைக்குமா. அதனால நம்ம ஒருத்தர் பண்றதால என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு அலட்சியமா எடுத்துக்காம நம்ம என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸை எப்படி குறைக்க முடியும்னு பாருங்க. ஏன்னா இது நம்ம சுற்றுச்சூழல், நம்ம தான் அதை பாதுகாக்கணும். என்ன நேயர்களே, நம்ம அறிந்தும் அறியாத செய்யற தவறுகளால சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்களா? இனிமேலாவது நம்ம சுற்றுச்சூழல் பெரிதளவுல மாசடையாதபடி நடந்துக்குவோம். இவ்வளோ நேரம் நம்ம வாழ்ற சுற்றுச்சூழலோட பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். ஆனா நம்ம கடையில நடக்கிற பல விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கோம். அதை பத்தி தான் அடுத்து வர அறிவியல் 360 பகுதியில கேட்க போறோம். வணக்கம் நேயர்களே. பொதுவாகவே நம்மளை பொறுத்த வரைக்கும் கழிவுகள் வேளாண்மைனா மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரித்து அதை எப்படி கம்போஸ் பண்ணணுன்றத தான் தெரியும். ஆனால் அதோட செயல்முறை பற்றியும் அதோட மேனேஜ்மெண்ட் பற்றியும் விரிவாக பல பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம அறிவியல் 360ல கழிவு வேளாண்மை பற்றி தான் கேட்க போகிறோம். ஹே மஞ்சு, இந்தா ஜூஸ் குடி. தேங்க்ஸ் நந்தினி. ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் தள்ளு, இந்த பாட்டிலை தூக்கி போட்டுடுறேன். ஏன்டி ஜூஸ் பாட்டில் கீழே போடுற? வேற என்ன பண்றது, குடிச்சு முடிச்சிட்டு கையிலேயே வச்சிட்டு இருக்க முடியும்? நம்ம நாட்டோட சாலைகள்ல நிறைய குப்பை போடுறதால எவ்வளவு கார்பேஜ் பொல்யூஷன் ஆகுதுன்னு தெரியுமா? அதுக்குதான் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே, அப்புறம் என்ன?
இந்த ரோட கொஞ்சம் சுத்தி பாரு, எவ்வளோ குப்பை இருக்குன்னு. நமக்கும் கொஞ்சம் சமூக அக்கறை வேணும்ல. நம்ம இந்தியால மட்டும் ஒரு நாளைக்கு 1,15,000 மெட்ரிக் டன்ஸ் குப்பைகள் சேருது தெரியுமா? இது அவ்வளோ குப்பையா? ஆமா, ஒரு நாளைக்கு அவ்வளோ குப்பைனா அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு யோசிச்சு பாரு. நம்ம பொறுப்பே இல்லாம ஒழுங்கா கழிவு வேளாண்மையை ஃபாலோ பண்ணாததால 2022 நடந்த ஆய்வுப்படி 150 நாடுகளுக்கு நடுவில் நடந்த EPI சர்வே, அதாவது என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல நம்ம நாடு 150வது பொசிஷன்லயே இருக்கு. கேட்கவே கஷ்டமா இருக்குல்ல? அப்படியா? அவ்வளோ பின்தங்கியா இருக்கும்? இதையெல்லாம் மாத்தணும்னா நம்மளும் சரியா செயல்படணும்ல. சமீபத்தில் பார்த்தேன்னா NGT, அதாவது நேஷனல் கவர்மெண்ட் ட்ரிபியூனல், டெல்லி கவர்மெண்ட்க்கு 2232 கோடி பெனால்டி கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு நினைக்கிற? ப்ராப்பரான சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணாததால. அவங்க டெல்லிக்கு மட்டும் இல்லாம பீகார் ஸ்டேட்டுக்கும் 4000 கோடி பெனால்டி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மாநிலத்தோட செயலை தாண்டி ஒரு தனிநபரோட செயல்லையும் தான் இருக்கு. நம்ம நாட்டோட நிலைமைய பத்தி இவ்ளோ தெளிவா சொல்றியே, அப்படியே இந்த கழிவுகளோட செயல்முறை பத்தியும் சொல்ல. என்னோட சேர்ந்து நம்ம நேயர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்றேன் கேளு. முதல்ல நம்ம எல்லாரோட வீட்ல இருந்து வெளியேறக்கூடிய குப்பைய நிலத்துல டம்ப் பண்ணிடுவாங்க. ஆனா இதனால அளவுக்கு அதிகமா லேண்ட்ஃபில் ஆகுன்னு கண்டுபிடிச்சாங்க. சோ புது ப்ராசஸா குப்பையெல்லாம் முதல்ல பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள், அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு அதுல எந்த மாதிரியான கழிவுகள் எல்லாம் மறுசுழற்சி செய்ய முடியும், அப்புறம் எதெல்லாம் இயற்கை உரங்களாக்கி செடிகளுக்கும் மற்ற தாவரங்களுக்கும் பயன்படுத்த முடியும்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்குமே பயன்படாத குப்பை எல்லாத்தையும் சேர்த்து சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படாத அளவுக்கு எரிச்சிருவாங்க. ஓ, ஒரு குப்பை செயல்முறையில இவ்ளோ இருக்கா? கண்டிப்பா நான் மட்டும் இல்லாம இத கேக்குற நம்மளோட நேயர்களும் அவங்க குப்பை செயல்முறைய மாத்திப்பாங்கன்னு நம்புறேன். சரி, நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு இவ்ளோ பாதிப்பு விளைவிக்கிற இந்த குப்பைக்காக அரசு ஏதாவது நடவடிக்கை அப்புறம் விழிப்புணர்வு நடத்தியிருக்காங்களா? ஏன் இல்லாம நம்ம இந்திய அரசு ஸ்வச் பாரத் மிஷன், ஸ்வச் சர்வேஷன், கம்பஸ் பனாவ்னு நிறைய சொல்லிட்டே போற அளவுக்கு அவ்வளோ ஸ்கீம்ஸா ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாடு கிரீன் மிஷன், தமிழ்நாடு கிளைமேட்டிக் சேஞ்ச் மிஷன், அப்புறம் கடைசியா தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ். அடடே, நம்ம அரசாங்கம் இவ்ளோ இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்களா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இனிமே நானும் இல்ல என்னோட சேர்ந்து நம்ம நேயர்களும் சுற்றுச்சூழல்ல குப்பை போடாம இருப்பாங்கன்னு நம்புறேன். என்ன நேயர்களே, கழிவு வேளாண்மை பத்தின பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து கழிவுகள் வேளாண்மையை பத்தின நேர்காணலுக்கு அறிவியல் சார்ந்த காலநிலை மாற்றத்தை பத்தி கேட்போம். பூமியில நடக்கக்கூடிய பல பேரழிவுகளுக்கு காரணமா இருக்கிற காலநிலை மாற்றத்தை பத்தி நமக்கு நிறைய கேள்விகளும் பல குழப்பங்களும் இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு தீர்த்து வைக்க தான் நம்ம கூட இன்னைக்கு பூவுலக நண்பர்கள் அமைப்புல இருந்து கார்முகில் அவர்கள் வந்திருக்காரு. இந்த இளம் வயதிலேயே இவர் போர் ஒரு சூழல் வன்முறைன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. கிளைமேட் கவுண்டவுன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராகவும் இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அவசர யுகத்தில் கூட தன் தனிப்பட்ட கடமைகளையும் தாண்டி தொடர்ச்சியாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறித்து செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த நேர்காணலில் கால்நிலை மாற்றம்னா என்ன, இந்த கால்நிலை மாற்றத்தில் சுற்றுச்சூழல் எவ்வளோ பாதிக்கப்படுது, அதன் மூலியமா நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம் போன்ற பல கேள்விகளுக்கு திரு கார்முகில் அவர்களிடமிருந்து நம்ம பதில்களை தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம், எனக்கு இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். வாங்க நேயர்களே, நேரம் கடத்தாம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வாளராக நீங்கள் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு எது முக்கியமான காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காலநிலை மாற்றத்துக்கு, கிளைமேட் சேஞ்சுக்கு மிக முக்கியமான காரணம் உள்ள ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், அது மனித செயல்பாடுகள் மட்டும்தான். கடைசியாக வந்த IPCC ரிப்போர்ட் தான் அது மிக தெளிவாக 100% ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ், மனித செயல்பாடுகள் மட்டும்தான் காலநிலை மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இயற்கை காரணங்களாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு எரிமலை வெடிக்கிறது, காடு தெரிகிறது, இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பேசிகிட்டு இருந்ததை தாண்டி இப்போ அதெல்லாம் காரணமே கிடையாது,
மனிதர்கள் செயல்பாடுகள், அதிகப்படியான கார்பன் உமிழ்வு, இதுதான் ஒரே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து காலநிலை மாற்றத்தோட விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிருந்த காலத்தை விட இப்போ வந்து அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ அது எந்த மாதிரி மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குன்றதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதாவது வந்து பேரிடர்கள் அப்படின்னு சொல்ல போகிற டிசாஸ்டர்ஸ், அது வந்து யூஎன்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. என்னன்னா வந்து இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கை என்பதே பேரிடர்களுக்கு நடுவில் தான் நம்ம லைஃப் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது என்னென்னா, இதுக்கு முன்னாடி 20 ஆண்டு காலத்தில் நடந்துட்டு வந்த மிகப்பெரிய பேரிடர்கள்லாம் இதுக்கப்புறம் 2 ஆண்டு காலங்களில் நடக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதாவது வந்து அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நம்ம சொன்ன மாதிரி புயல்கள், ஒரு காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி இருக்கிற காலத்துலலாம் போய் கேட்டோம்னா, புயல் எப்போ வந்துச்சு தாத்தா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச காலத்தில் நான் அப்போ நான் பையனாக இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது தனுஷ்கோடியில் ஒரு புயல் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம தாத்தா பாட்டியை கேட்டால் அவங்களுக்கான இதில் தெரியுது. ஆனால் நாம் யோசிச்சு பாருங்கள், கடந்த 5 வருஷத்தில் நம்ம எத்தனை புயல் பார்த்துருக்கோம். ஒக்லி புயல், வரதா புயல், கஜா புயல்னு வரிசையாக புயல்கள். வருடம் தவறாமல் மழை பெய்கிற மாதிரி வருடம் தவறாமல் 2 புயல் 3 புயல் வந்துட்டு போயிடுது. அதாவது ஐபிசிசி ரிப்போர்ட்லையும் என்ன சொல்லியிருக்காங்க தெளிவாக, இதுக்கப்புறம் பேரிடர்களோட காலங்கள் குறைக்கப்படும். அதாவது 10 வருஷம் 20 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது 2 வருஷம் 1 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். அதோட வீரியமும் அதிகமாகும். முன்னாடி வந்து அதோட பாதிப்பு 50% இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் அதோட பாதிப்பு 70% ஆகும், 80% ஆகும் அப்படிமாங்க. இது வந்து எல்லா பாதிப்புகளுக்குமே, இதில் எந்த பாதிப்புகளுக்குமே வித்தியாசம் கிடையாது. 2022 வந்து சராசரி வெப்பநிலை இல்லாமல், ஒரு நார்மல் டெம்பரேச்சர் இல்லாமல் அதிகபட்ச வெயிலோ பனிப்பொழிவோ இல்லை மழைப்பொழிவோ அப்படின்ட்டு பதிவானது கிட்டத்தட்ட முதல் 10 மாத காலங்களில் 80% நாட்கள், சரி அக்டோபர் வரைக்குமான 10 மாத காலங்களில் 2022 எடுத்த ரிப்போர்ட்டில் 80% நாட்கள் இந்தியாவில் ஏதோ ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது. நம்மளோட உணவு உற்பத்தியிலேருந்து, நம்ம வாழ்க்கை முறையிலேருந்து, நம்மளோட நீர் தேவையிலிருந்து, நம்ம பொருளாதாரம் வந்து எல்லாத்தையுமே இந்த காலநிலை மாற்றம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ கிளைமேட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அப்புறம் நம்ம வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பட் இது வந்து ஹியூமன் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுமா? ஒருவேளை அஃபெக்ட் பண்ணால் அதோட இம்பேக்ட்ஸ் வந்து எந்த அளவுக்குலாம் இருக்கும்? இது ரொம்ப முக்கியமான நல்ல கேள்வி. அதாவது வந்து ஹியூமன் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுறதுல மிக முக்கியமான இதாக இது இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி சவுத் இந்தியாவில் இந்த வருடம் வந்து முதல்ல ஹீட் வேவ்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த ஹீட் வேவ்ஸ்னால மக்கள் வந்து சுருண்டு விழுந்து இறப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப நடக்கும். ஆனால் மக்கள் எப்படி இறந்துருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து வெயிலில் நடந்து போயிட்டுருக்கான், திடீர்னு விழுந்து செத்து போயிட்டான் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லிடுவோம். ஒரு ஐடியாவே இல்லாமல் அது என்ன அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது காரணம் இந்த ஹீட் வேவ்ஸ் தான். ஏன்னா அதிகப்படியான வெப்பம் தான். கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வில் கிட்டத்தட்ட 73 பேர் வந்து ஒரு ஈவெண்ட்டில் வெயில் தாங்காமல் ஹீட் வேவ்ஸ்னால இறந்தாங்க ஒரே நேரத்தில் ஒரு நாளில். இது மகாராஷ்டிராவில் அது கணக்கானங்காட்டி அது கணக்காக இருக்குது. பெரும்பாலும் ஹீட் வேவ்ஸால் நடக்கிற உயிரிழப்புங்கிறது வந்து நம்ம கணக்கே தெரியாது. ஏன்னா வந்து நம்ம ஒருத்தர் மலைக்கு விழுந்துச்சாருன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகும்போது அது ஒரு ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், இல்லை ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், இல்லை லோ சுகராக இருக்கலாம், இல்லை ஹை பிபியாக இருக்கலாம். இதெல்லாம் காரணமாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கான காரணம் அதிகப்படியான வெயில் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு தான். இந்த மாதிரி நம்ம பெண்கள் எடுத்துக்கலாம். சரியா? இந்தியாவில் பெரும்பான்மையான பெண்கள் அனிமிக்கான நிலைமையில் இருக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு இந்தியாவில் இந்த மாதிரி தொடர்ச்சியான காலநிலை மாற்ற நிகழ்வுனால உணவு பற்றாக்குறைங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதை ப்ரைமரியாக யாரை அஃபெக்ட் பண்ணால் பெண்களை தான். ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம ஊரில் இந்தியா முழுக்கவே பார்த்தோம்னா பெண்கள் தான் வீட்டில் கடைசியாக சாப்பிட்றது அப்படின்னு ஒரு இது வச்சுருக்காங்க. அதாவது அந்த வீட்டில் இருக்க அம்மா அதான் கடைசியாக சாப்பிடுவாங்க அப்படிங்கும்போது முன்னாடி சாப்பிட்ற ஆண்கள் எல்லாமே காய்கறிகளோ இருக்கட்டும், இல்லை பழங்களாக இருக்கட்டும், இல்லை கறியாக இருக்கட்டும், எனிதிங் அவங்க வந்து தங்களுக்கு வேணுங்கிற அளவு சாப்பிடுவாங்க. பெண்கள் மிச்சம் மீதி இருக்கிறது அப்படி தான் சாப்பிடுவாங்கிற நிலைமை தான் இருக்குது. இப்போது நாளைக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுச்சுன்னா அவங்க வாங்குறதுக்கான அளவே குறைஞ்சிரும். அப்போ சமைக்கிறதும் குறையும். அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே கிடைக்கிற நியூட்ரிஷன் அளவை விட இன்னும் குறைவான அளவு தான் கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால அது பெண்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அதை தாண்டி அதிகப்படியான வெப்பத்தினால மனநல பிரச்சனைகள் நிறைய வரும். அதை வந்து ஸ்ட்ரெஸ் வரும். நமக்கே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, வெளியே போயிட்டு வந்தோம்னாவே வெயில் சம்மர் டைமில் போன மாதங்களில் வெளியே போயிட்டு வந்தோம்னே கசகசன்னு இருக்கும். ஏதாச்சும் பேசினாவே நம்ம எரிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கும். அது ஒரு மனித இயல்பு. அது மனிதனுக்கு எல்லா உயிரினத்துக்கும் இருக்க இயல்பு. அதனால டொமஸ்டிக் வைலன்ஸ், அதாவது வீட்டில் அப்பா அம்மா கணவன் மனைவிக்குள்ள சண்டை,
வந்து அதிகமாகுது. ஹீட் வேவ்ஸ்னாலே வெயில்னாலேயும் டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமாகுது. அதனால் வந்து பெண்கள் ஆண்கள் அடிக்கிறது, அதான் டொமஸ்டிக் வயலன்ஸ், அது அதிகமாகுது. திட்டுறது அதிகமாகுது. குடும்பத்துக்குள்ளே சண்டை அதிகமாகுது. இந்த மாதிரியான உளவியல் தாக்கமும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு எடுத்தது. அது போக வந்து ஹீட் வேவ்ஸ்னால மட்டும் இல்லை, வெப்பம் அதிகரிக்கிறதுனால சிட்டிஸில் என்னென்னா அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படிம்பாங்க. அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படிங்கிறது ஹீட் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வெளியே போகாமல் அப்படியே நிற்கிறது பேர் தான் ஹீட் ஐலாண்டுப்பாங்க. சரியா? அந்த ஹீட் ஐலாண்ட் சிட்டிஸில் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கும்போது இரவு நேரத்தில் மக்கள்னால தூங்க முடியறதில்ல. இப்போ ஏசி இருக்கவங்க ஏசி போட்டு தூங்கிறாங்க. அது இல்லாத ஒரு சராசரி ஒரு அனலாவே இருக்கிறது, கம்ஃபர்டபுள் ஸ்லீப்பே இருக்க மாட்டேங்குது. அப்படி கம்ஃபர்டபுள் ஸ்லீப் இல்லாமல் அடுத்த நாள் வேலைக்கு போகிறவங்க, நார்மலாக வேலைக்கு போகிறவங்களையே அதுங்க உடல் நலத்தை மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். பகல் ஃபுல்லாக வெயிலில் வேலை செய்கிற அடிப்படை மக்கள் எவ்வளவோ இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்க, பூக்கடையில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, கட்டிட தொழிலாளர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி வேலை செய்கிற எவ்வளவோ இருக்காங்க. அவங்களுக்கு பகல்லையும் வெயிலே வேலை செஞ்சுட்டு இரவும் ஒரு நல்ல தூக்கம் இல்லாமல் அந்த அனல்லே இருக்குங்காட்டி அது அவங்களோட உடல்நிலை மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. கடைசி கேள்வியா, கிளைமேட் சேஞ்சோட தாக்கத்தை குறைக்கிறதுக்காக ஒரு தனிநபரா இல்லைன்னா ஒரு சொசைட்டியா சேர்ந்து நம்ம செய்ய வேண்டிய சேவைகள்லாம் என்னென்ன, அண்ட் இப்போ அதை ஆரம்பிச்சா நம்மளால வந்து இதை வந்து தடுக்க முடியுமா? அதாவது வந்து பூமியோட வெப்பநிலை சராசரி 1.5 டிகிரி செல்சியஸுக்குள்ளே தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் பேசப்பட்டுச்சு. ஆனால் அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ரிப்போர்ட்டில் சொல்லிட்டாங்க. ஆனால் 2 டிகிரி செல்சியஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்மளால் இப்போ வேலை செஞ்சால் முடியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கிய வேலை என்னென்னா, நம்மளோட அடிப்படை தினமும் நம்ம செய்கிற வாழ்க்கை நிகழ்வுகளோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கார்பன் எமிஷனை வந்து குறைக்கணும். அதாவது இப்படிலாம் வந்து அதிக பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம், பிளாஸ்டிக் குறைக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு மரங்கள் நட்டு வளர்க்கலாம், மரங்களை அட்லீஸ்ட் உடையாமல் பாதுகாக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் நம்ம செய்யணும். அதை தாண்டி முக்கியமாக ஒரு சொசைட்டியாக நம்ம என்னென்னா நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே அதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும். கிளைமேட் சேஞ்சுனா என்ன, அதனால எப்படி பாதிப்பு, அது நம்மளை ஏன் பாதிக்குது, அதனால அதுக்கு நம்ம வேலை செய்யணும். நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம வாழவே முடியும் அப்படிங்கிறதுனும் இதை வந்து நம்ம வந்து அரசுக்கிட்டையும் இதை நம்ம தெரியப்படுத்தணும். ஒரு சொசைட்டியாக சேர்ந்து அரசுக்கிட்ட வந்து எங்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது, அதனால் இதுலேருந்து எங்களை காப்பாற்றணும், அதுக்கான வேலைகளை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அரசு அந்த வேலைகள் செய்ய தான் செய்யும். இதை நம்ம அரசுக்கு ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக வைக்கணும். என்ன நேயர்களே, கிளைமேட் சேஞ்சஸ் பற்றின பல கேள்விகளுக்கு நம்ம இன்னைக்கு பதில்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான நேர்காணலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். என்ன நேயர்களே, நேர்காணல் மூலமா நிறைய கேள்விகளுக்கு பதில்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன். இதை தொடர்ந்து அடுத்த பகுதியில ஒரு அற்புதமான விஞ்ஞானிய பத்தி தான் கேட்க போறோம். சயின்டிஸ்ட்ன்ற சொல்ல கேட்கும் போதே நமக்கு ஞாபகம் வர்றது சில பேர் தான். நம்ம கவனிக்க தவறிய ஒருத்தவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். அவங்க பேர் தான் ரேச்சல் கார்சன். இவங்க ஒரு மெரைன் பயாலஜிஸ்ட், அதாவது கடல் உயிரியலாளர், அப்புறம் இயற்கை ஆய்வாளரும் கூட. யூஎஸோட பென்சில்வேனியான்ற ஊர்ல மே 27, 1907 பிறந்த இவங்க சின்ன வயசுலேயே கதை எழுதுறதுல பெரிய ஆர்வம் கொண்டிருந்தாங்க. அவங்களோட 10வது வயசுலேயே முதல் புத்தகத்தை வெளியிட்டாங்க. ரேச்சல் கார்சன் வகுப்புலேயே முதல் மாணவியா அவங்களோட பள்ளி படிப்பை முடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க 1929 உயிரியல்ல இளங்கலை பட்டம் வாங்கினாங்க. படிக்கிற நேரத்திலேயே நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு ஆசிரியர் ஆகணுன்ற கனவை அடையணும்னு நினைச்சாங்க ரேச்சல். ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டுச்சு. அவங்க குடும்பம் வறுமையில வாட தொடங்குது. எதிர்பார்க்காத விதமா அந்த நேரத்துல அவங்க அப்பாவும் தவறிடாரு. அப்போதான் ரேச்சல் யூஎஸ் மீன்வள பணியகத்துல கல்வி ஒளிபரப்பாளருக்கான ரேடியோ காப்பி எழுதுற வேலைக்கு சேர்ந்தாங்க. அதே நேரம் அவங்க ஆராய்ச்சிப்படி கடல் உயிரினங்கள் பத்தி ஆர்டிக்கல் எழுதி உள்ளூர் நியூஸ் பேப்பருக்கும் மேகசினுக்கும் அனுப்பினாங்க. 1936 சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று மீன்வள பணியகத்துல முழு நேரம் பணிபுரியும் 2வது பெண்ணாக இளைய நீர்வாழ் உயிரியலாளர்னு சொல்லப்படுற ஜூனியர் அக்வாட்டிக் பயாலஜிஸ்டாக வேலைக்கு சேர்ந்தாங்க. ரேச்சல் கார்சன் எழுதின
த சீ அரவுண்ட் அஸ் என்ற புக் தான் நியூயார்க்லேயே அதிகமாக விற்கப்பட்ட புத்தகமாக இருந்தது. இந்த புக்கை டாக்குமெண்ட்ரியாக எடுத்தப்போ சிறந்த டாக்குமெண்ட்ரிக்கான அகாடமி என்ற விருதை வழங்குறாங்க. ரேச்சல் கார்சன் டிடிடி என்ற பூச்சிக்கொல்லி மருந்தோட விளைவுகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பூச்சிக்கொல்லி மருந்து விலங்குகளை மட்டும் இல்லாமல் மனிதர்கள், கடல்வாழ் உயிரினங்கள்னு எல்லாத்தையும் பாதிக்கிற விஷயமா இருந்தது. 1962 சைலண்ட் ஸ்ப்ரிங்ன்ற புக்கை எழுதுறாங்க. அதில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை இயற்கையாக ஏற்படுற விளைவுகளை பற்றி தான் எழுதியிருக்காங்க. அதுதாங்க உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் இயக்கத்தை தொடங்குறதுக்கு முன்னோடியாக இருந்திருக்கு. இந்த புக்கை பல ரசாயன நிறுவனம் எதிர்த்தாலும் யுஎஸ் கவர்மெண்ட் அந்த புக்கில் இருக்கிற முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு டிடிடி மற்றும் பல ஆபத்தான பூச்சிக்கொல்லி மருந்தை தேசிய அளவில் பேன் பண்ணியிருக்காங்க. ரேச்சல் கார்சனோட மறைவுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஜனாதிபதி பதக்கம் கொடுத்து கௌரவிக்கவும் செஞ்சிருக்காங்க. என்னடா ரேச்சல் கார்சன் என்ற பெயர் இப்போ நம்ம பெருசா சொல்றது இல்லைனாலும் அவங்க அன்னைக்கு சுற்றுச்சூழலுக்காக செஞ்ச புரட்சி பல உயிர்களை காப்பாத்திருக்கு. அவங்க பல எதிர்ப்புகளை கடந்து எடுத்த முயற்சி தாங்க இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பலனா இருக்கு. என்ன நேயர்களே, நம்ம கவனிக்க மறந்த ரேச்சல் கார்சனை பத்தி பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வர பகுதியான அறிவியல் தினத்துல சுற்றுச்சூழல் குறித்தான முக்கியமான தினங்களை பத்தி தான் கேட்க போறோம். 1972 ஜூன் 5 ஸ்வீடன் நாட்டோட தலைநகரமான ஸ்டாக்ஹோம்ல நடந்த ஐக்கிய நாட்டோட சபையில தாங்க என்விரான்மெண்டல் டேவை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இதோட முக்கியத்துவம் என்னன்னா, நம்ம சுற்றுச்சூழலை சுத்தமா வைக்கணும்ன்றது தான். மக்களுக்கு போதிய அளவு விழிப்புணர்ச்சி கொடுத்து நிறைய கேம்பெயின்ஸ் நடத்தி சுற்றுச்சூழலை எந்த வகையிலெல்லாம் காப்பாற்றலான்றது தான் இந்த நாளோட நோக்கமே. மக்கள் தொகை அதிக அளவுக்கு பெருகியதால நிறைய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு நம்ம சுற்றுச்சூழலோட நிலைமையை கொஞ்சம் கொஞ்சமா மாசடைய ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் பயன்படுத்துறதையும் நம்ம நாளுக்கு நாள் அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நிறைய தவறுகள்ல ஒரு சில நேரத்துல தெரிஞ்சும் சேரும், தெரியாமலையும் சேரும். இனிமே வருங்காலத்திலேயாச்சும் நம்மளால முடிஞ்ச நற்செயல்களை செஞ்சு இந்த பூமியையும் சுற்றுச்சூழலையும் காப்பாற்றுவோம். இதெல்லாம் நடைமுறைக்கு எடுத்துட்டு வர்றதுக்காக தான் இந்த வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம சுற்றுச்சூழலை காப்பாற்றுற காடுகளை பற்றி தான் கேட்க போகிறோம். பல விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வீடா அமையிறது காடு தான். பசுமை மட்டுமே நிறைஞ்ச இந்த காடுகள்லாம் வருங்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக மரங்களை வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக காட்டை அழிச்சுக்கிட்டே வரும். நம்ம பண்ணுற செயல்களால் காட்டில் வாழ்கிற விலங்குகள் எல்லாம் நகரத்துக்கு வரவும் ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நிறுத்த வழியே இல்லையான்னு யோசிக்கும் போது தான் தி யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி 2012 மார்ச் 21 இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட்னு அறிவிச்சாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி காடுகள் வன உயிரினங்களுக்கு மட்டும் வீடு இல்லை, மனுஷனான நம்ம கூட காட்டில் இருக்கிற வளத்தை நம்பி தான் இருக்கும். என்னதான் ஒரு நாட்டோட பரப்பளவில் 33% காடுகள் இருக்க வேண்டும்னு விதி இருந்தாலும் சாலைகள், பாலங்கள், குடியிருப்புகளுக்காக காடுகள் அழிக்கப்பட்டு தான் வருது. இதனால வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மோதல்கள் அதிகரிக்குது. உலக வனத்துறையோட விதிகள் படி ஒரு மரத்தை வெட்டும் போது அதுக்காக 10 புதிய மரங்களை நடணும். ஆனா கடந்த 20 ஆண்டுகள்ல மட்டும் 1% தான் மரங்கள் நடப்பட்டிருக்குன்னு அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இப்படி நம்மளே காடுகளை அழிச்சிட்டு மரங்களையும் நடாம இருந்தோம்னா அது கடைசியில நம்மளோட வாழ்வாதாரத்துக்கே பெரிய ஆபத்தா போய் முடியும். இனிமேலாச்சும் காடுகளின்றி உயிரினங்கள் இல்லைன்றதையும் உணருவோம். முடிஞ்ச அளவுக்கு காடுகள்ல மரத்தை வெட்டாம இருப்போம். இதை வலியுறுத்ததுக்காக தான் இந்த ஃபாரஸ்ட் டே முக்கியமா கொண்டாடப்படுது. என்ன நேயர்களே, இன்னைக்கு மனிதனால சுற்றுச்சூழலுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுதுன்னு இந்த அறிவியல் பலகை நிகழ்ச்சி மூலமா அறிவியல் ரீதியா தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நேயர்களே, நம்ம இந்திய அரசாங்கத்தோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் விஞ்ஞான் பிரசாத் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்துடன் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கிய அறிவியல் பயணம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்.
வாருங்கள் இது உங்கள் சமுதாயம். கேளுங்கள் 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 எல்லோரும். கேளுங்கள் 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 இது நமது வானொலி. நமது வானொலி இது நமது சமுதாயம். நமது வானொலி இது நமது பெருமைதான். MOP சமுதாய வானொலி 107.8